வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வாஸ்தன் பரமசிவம். இன்னைக்கு வாஸ்து தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து 8 திசையால் ஆனதுங்க. வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு. இந்த 8 திசையில் தென்மேற்கு பகுதி வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இது எப்படி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை சேமிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதிங்க. ஒரு வீட்டில் வாஸ்துப்படியான கட்டமைப்பு இருக்குன்னா அங்கே தென்மேற்கு பகுதி வந்து பெட்ரூம் அமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பீரோவை வைப்போம். அந்த பீரோவில் தான் நம்ம சேமிப்பை எல்லாம் ஏற்படுத்துவோம். நகையாகட்டும், பணமாகட்டும், இட இட சொத்து பத்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம அங்கே வைக்கும்போது அது ஒரு மண் சார்ந்த பகுதிங்க. அப்போ அது வந்து தொடர்ந்து நம்ம அங்கேயே சேமிக்கும் போது அது பெருகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய ஒரு நலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் தருங்க. அதுவே தொழிற்சாலை அப்படின்னு போகும்போது, தொழிற்சாலையில் வந்து தென்மேற்கு மூலையில் மட்டும்தான் ஹெட்ரூம் அமைக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் ரூம் அமைக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தேவைக்கு ஏற்ப அதை நகர்த்தி வைக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு ரைஸ் மில் மாதிரியான பெரிய வெயிட்டேஜ் உள்ள ஒரு பொருளை வைக்கணும். அந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இப்போ அந்த பொருளை நம்ம வேற பகுதியை வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் ஆஃபீஸ் ரூம் அமைக்கணுமான்னு பார்த்தா அது தேவையற்றதுங்க. அப்போ அந்த தென்மேற்கு மூலையில் அந்த வெயிட் சார்ந்த பொருளையெல்லாம் அங்கே வச்சுட்டு ஆஃபீஸ் ரூமை நம்ம நகர்த்தி கொடுக்கலாம், அது தப்பு இல்லைங்க. அந்த வெயிட் அங்கே வந்து அதிகமாக நம்ம கொடுக்கும்போது அந்த அந்த ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலத்துக்கு பெரிய செல்வந்தர ஆகக்கூடிய அளவுக்கு அது ஓடிட்டு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நிறைய மில்லுகளில் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். தவறான இடத்துல வைக்கும்போது அந்த மில் நலிவடைஞ்சு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது அந்த இடத்துலயே இல்லாத ஒரு கட்டமைப்பையும் அதை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இப்போ தென்மேற்கு மூலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மூலை. அதை சரியான பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை வாஸ்து பரமசிவம். நன்றி, வணக்கம்.